ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். திஸ் இஸ் அவர் சேனல் 𝙛𝙧𝙞𝙀. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. க்ரோச்செட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பேசிக்கான ஸ்டெப்பாக எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் ஸ்டிச், அதுக்கப்புறமேட்டு சிங்கிள் க்ரோச்செட், டபுள் க்ரோச்செட், ட்ரிபிள் க்ரோச்செட், ஆஃப் க்ரோச்செட் பார்க்கலாங்க. தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா நீடில், உள்ளன் நூல். இப்போ நம்ம எப்படி பண்ணணுன்னா, ஒரு எட்ஜ் எடுத்துட்டு இந்த 2 ஃபிங்கர்ஸில் காட்டுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வச்சு ஒரு ரவுண்டு இன் ஷேப் கொண்டு வந்துடணும். அதாவது பெருக்கல் மாதிரி கொண்டு வந்துட்டு சென்டரில் நூல் எடுக்கணும். பாருங்கள், மறுபடியும் பண்ணுறேன். கையில் பிடிச்சிக்கிறோம், எட்ஜை இன்ட்டு ஷேப் கொண்டு வரோம். சென்டரில் இருக்க நூலை வெளியே எடுக்கணும். இதாங்க ஸ்ப்ளிட் ஸ்டிச். ஈஸி பார்த்திங்களா. இப்போது நம்ம மறுபடியும் அதை எப்படி நீடில் யூஸ் பண்ணி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஒரு ரவுண்ட் சுற்றி அந்த சென்டர் நூலை நீடில் இருக்குது பார்த்திங்களா, அந்த நீடில் சென்டர் நூலை விட்டு எடுக்கணும். எடுத்து இழுத்தோம்னா அதான் ஸ்ப்ளிட் நாட் வந்துருச்சு பார்த்திங்களா. இதை இப்போ நம்ம லூஸ் பண்ணிடலாம். ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா. அவ்வளோதாங்க ஸ்ப்ளிட் நாட். மறுபடியும் போடுறேன் பாருங்கள். நூலை விட்டு வெளியே இழுத்தாச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி ஸ்ப்ளிட் நாட். இப்போது இந்த ஹூப்பு, இதை நம்ம ஹூப்னு சொல்லுவாங்க. அந்த ரவுண்ட் கேப்பை இந்த ஹூப் உள்ளே விடணும். நீடில் ஹூப் உள்ளே விட்டதுக்கப்புறம் இந்த அடியில் தெரியுது பார்த்திங்களா, அந்த நூலுக்கு அடியில் விடணும் ஊசியை. பாருங்கள், நூலுக்கு அடியில் ஊசியை விடணும். இந்த மாதிரி விட்டு அதை இப்போ புல் பண்ணி அந்த ஹூப் வழியாக வெளியே எடுக்கணும். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் செயின் போட்டாச்சு. இப்போது செயின் செகண்ட் போடலாங்க. ஃபஸ்ட் போட்ட மாதிரியே அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் லூப்பை. இப்போது நூலுக்கு அடியில் விடுறோம். விட்டு இந்த மேலே இருக்க லூப் வழியாக அந்த செயினை இழுக்கிறோம். இழுத்தா செகண்ட் செயின் போட்டாச்சுங்க பார்த்திங்களா. ஃபஸ்ட் செயின் செகண்ட் செயின் போட்டுட்டோம். இப்போது தேர்ட் செயின். அவ்வளோதாங்க, செயின் போடுறது ரொம்ப ஈஸி. அந்த ஹூப் வழியாக எவ்வளோ ஈஸியாக வருது பார்த்திங்களா. இதாங்க ஸ்ப்ளிட் நாட்டும் செயினும். இதுதான் பேசிக் ஸ்டெப். ஃபஸ்ட்டு நம்ம எது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த செயின் ஸ்டிச்சும் ஸ்ப்ளிட் நாட்டும் போட்டு தாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். செயின் ஸ்டிச் போட்டாச்சு பார்த்திங்களா, எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம சிங்கிள் க்ரோச்செட் போடணும். அதுக்கு ஸ்ப்ளிட் நாட் போட்டேன். இப்போ செயின் போடுறேன் பாருங்கள். ஊசி எடுத்து உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறோம். இதுக்கு நான் ஒரு 15 செயின் போட்டுக்கிறேங்க. இப்போது நான் 15 செயின் போட்டு முடிச்சிட்டேன். அந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா ஊசியோட ஹூப்பு, அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு
அந்த ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு செகண்ட் செயினில் நம்ம இப்போது ஊசியை இன்சர்ட் கேட்கலாம், ஏன் ஃபஸ்ட் செயின்லேயே விடலாமேன்னு. ஃபஸ்ட் செயின்லேயே நான் இப்போ ஊசியை விட்டேன்னா இந்த நாட் வெளியே வந்துடும். அதனால தான் நம்ம ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் போடுறோம். பாருங்கள், ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் இப்போ நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். த்ரெட்டை பிடிச்சு வெளியே எடுக்கணும். பாருங்கள், பண்ணலாம். ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி செகண்ட் செயினில் விட்டு நூலை பிடிச்சு வெளியே இழுக்கணும். இழுத்தாச்சு பார்த்தீங்களா? இப்போது நமக்கு 2 ஹூப் கிடச்சிருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 2 ஹூப் இருக்குங்களா? 1 2 இந்த 2 ஹூப்பையும் ஒன்றாப்பில் ஒரு செயின் போடுறோம். அவ்வளோதாங்க, சிங்கிள் க்ரோச்சட். இப்போ மறுபடியும் போடலாம். பாருங்கள், இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு 2 லூப்பையும் சேர்த்தாப்பில் இப்போ ஒரு செயின் போடுறோம். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்த செயின் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஹூப்பில் விட்டு வெளியே எடுக்கிறோம். விட்டு 2 லூப் கிடைக்குது. இந்த லூப் வழியாக செயினை இழுக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போது நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு செயின்ஸ் எல்லாம். ஃபைனல் செயின் போட்டுட்ருக்கேங்க. அவ்வளோதாங்க, சிங்கிள் க்ரோச்சட் முடிஞ்சிச்சு. எவ்வளோ சூப்பராக அந்த செயின்ஸ்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, மேலேயும் இந்த செயின் கரெக்டாக ஆர்டராக வருதான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டாக நம்ம டபுள் க்ரோச்சட் போட போகிறோம். அதுக்கு ஸ்ப்ளிட் செயினும் 15 செயினும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், லாஸ்ட் ஹூப்பை எடுத்துட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சுற்றி ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் விட்டு வெளியே எடுக்கணும். எடுத்தால் இப்போ நமக்கு 3 லூப் கிடச்சிருக்கு பாருங்கள். 1 2 3 1 2 3 3 லூப் கிடச்சிருக்குங்களா? அதில் 2 2ஆக வெளியே எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 லூப்பில் ஒரு செயின், அடுத்த 2 லூப்பில் ஒரு செயின். இப்போ மேலே நமக்கு 2 லூப் இருக்குது, எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, இதான் டபுள் க்ரோச்சட். மறுபடியும் போடலாம். ஒரு சுற்று, நெக்ஸ்ட்டு செயின், நூலை வெளியே எடுக்கிறோம். எடுத்துட்டா நமக்கு 3 ஹூப் கிடைக்குது. அதில் 2 2 ஹூப்பாக நம்ம வெளியே எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஹூப், அதாவது ஃபஸ்ட் 2 ஹூப்பில் எடுக்கிறோம். அடுத்த 2 ஹூப் கிடைக்கிது. அந்த 2 ஹூப்லேயும் நம்ம இப்போ எடுக்கிறோம். பார்த்தீங்களா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸிங்க போடுறது. போட்டுகிட்டே இருந்தால் டக்கு டக்குன்னு வந்துடும். பாருங்கள், 3 ஹூப் கிடைக்கிது. 2 2ஆக வெளியே எடுக்கணும். மறுபடியும் போடுறேன், பாருங்கள் நல்லா. இப்போது நான் பாதி செயின் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மீதி செயினையும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இதான் டபுள் க்ரோச்சட்.
இதுலேயும் பாருங்கள் மேலே செயின்ஸ் எல்லாம் ஆர்டராக கம்ப்ளீட் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, வெரி ஈஸி டபுள் க்ரோச்சட். இப்போ நாம் ஆஃப் க்ரோச்சட் போட போகிறோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் நாட்டும் செயினும் நம்ம போட்டுட்டோம். அதாவது 15 செயின் போட்டிருக்கேங்க. இப்போது லாஸ்ட் லூப்பை எடுத்து ஒரு ரவுண்ட் சுற்றிடணும். பாருங்கள், லாஸ்ட் லூப்பை இழுத்து ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினோட கேப்பில் நூலை இன்சர்ட் பண்ணணும். செகண்ட் செயினோட கேப்பில் இன்சர்ட் பண்ணி அடிநூலை பிடிச்சி வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 3 லூப் கிடச்சிருக்கு. பார்த்திங்களா, 3 லூப்பையும் சேர்த்தாப்பில் ஒரு செயின் போடுறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. அகைன் போடுறேன் பாருங்கள். ஒரு சுற்று செயினோட கேப்பில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கிறோம். 3 லூப் கிடைக்கிது. 3 லூப்பையும் சேர்த்தாப்பில் ஒரு செயின் போடுறோம். அவ்வளோதாங்க, ஆஃப் க்ரோச்சட். இப்போது நெக்ஸ்ட் போடலாம். ஒரு சுற்று செயினோட சென்டர் கேப்பில் விடுறோம். விட்டுட்டு அடிநூலை பிடிச்சு வெளியே இழுக்கிறோம். இழுத்தோம்னா நமக்கு 3 செயின் கிடைக்கிது. அதாவது 3 ஹூப் கிடைக்கிது. அந்த 3 ஹூப் உள்ள விட்டு வெளியே எடுத்துடுறோம். அகைன் நான் ஒரு 2 ஆஃப் க்ரோச்சட் போடுறேன் பாருங்கள். இப்போது நான் பாதி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஆஃப் க்ரோச்சட். மீதியும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் க்ரோச்சட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீட்டாக வந்திருக்கு பார்த்திங்களா பின்னல்லாம். மேலே செயினையும் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக தாங்க வந்திருக்கு. ஃபைனலாக நம்ம ட்ரிபிள் க்ரோச்சட் போடலாங்க. அதுக்கு ஸ்ப்ளிட் நாட்டும் 15 செயினும் நான் போட்டுண்டு இப்போ லாஸ்ட்டாக இருக்க அந்த செயினோட ஹூப்பை பிடிச்சி இழுத்துட்டு இப்போது வந்து நம்ம 3 செயினை ஸ்கிப் பண்ணணும். 1 2 3 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 4th வழியாக அந்த 4த்தோட செயினோட கேப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். இப்போது 2 ரவுண்ட் சுற்றணும். முன்ன ஒரு ரவுண்ட் சுற்றணும் இல்லைங்களா. பாருங்கள், 1 2 2 ரவுண்ட் சுற்றிட்டு 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயினோட கேப்பில் விட்டு வெளியே எடுத்து இப்போது 2 2ஆக நம்ம எடுக்கணும். பாருங்கள், மறுபடியும் பண்ணுறேன். 3 ரவுண்ட் மேலே 3 லூப் இருக்குது பார்த்திங்களா. அடுத்த செயினோட கேப்பில் விட்டு வெளியே எடுக்கணும். பாருங்கள், வெளியே எடுத்தால் நமக்கு 4 லூப் கிடைக்கும். அதில் 2 2ஆக நம்ம வெளியே எடுக்கணும். பாருங்கள், 2 டைம் சுற்றிட்டோம். செயினோட கேப்பில் உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறோம். எடுத்தோம்னா நமக்கு 4 லூப் கிடைக்குது. அதில் 2 2 லூப்பாக நம்ம வெளியே எடுக்கணும். 2 2 அடுத்த 2 எடுக்கிறோம். கடைசியாக நமக்கு 2 லூப் இருக்குது. அதுலேயும் ஒரு செயின் போடுறோம். அவ்வளோதாங்க, ட்ரிபிள் க்ரோச்சட். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நெக்ஸ்ட் செயினில் விடுறோம். விட்டு எடுக்கிறோம். 4 லூப் கிடைக்கிது. 2 2 லூப்பாக வெளியே செயினை எடுக்கிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு செயின், அடுத்து லாஸ்ட் செயின். மறுபடியும் போடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 சுற்றி செயின் கேப்பில் விட்டு வெளியே எடுத்து 2 2 லூப்பாக செயினை வெளியே இழுக்கிறோம்.
அவ்வளோதாங்க. ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா ட்ரிபிள் க்ரோச்சட். ரெண்டாக வெளியே எடுக்கிறோம் பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நான் ஒரு 5 செயின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மீதி செயினையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ட்ரிபிள் க்ரோச்சட் முடிச்சாச்சு. எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா பின்னல்லாம். பின்னாடியும் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு ஒரு பிசுறு தட்டல. மேலே செயினையும் பாருங்கள் எவ்வளோ ஆர்டராக நீட்டாக வந்திருக்குன்னு. இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஸ்ப்ளிட் நாட், செயின், சிங்கிள் க்ரோச்சட், டபுள் க்ரோச்சட், ஆஃப் க்ரோச்சட், ட்ரிபிள் க்ரோச்சட் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.